சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் குறித்த விவகாரத்தில் சிங்கப்பூர் நபர் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது வரை விசாரணையில என்னென்ன தகவல் வெளியாகி இருக்கு? தாவேகா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக இதுவரை 9 நபர்களை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுல முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வருகின்றனர். அவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அசோக்குமார் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்ஜாமீன் கோரி இருவரும் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதற்கிடையில சிறையில அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசு, செல்வன், சீனிவாசன், ராஜேஷ், ரமேஷ், கார்த்திக் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க திருவல்லிக்கேணி போலீசார் மனு ஒன்றையும் தாக்கல் செய்து இருக்கின்றனர். 5 நாட்கள் போலீஸ் காவல் கேட்டு அவர்கள் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில அதற்கான மனு மீதான விசாரணையும் இன்று வர இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது காவல்ல எடுக்கப்பட உள்ளவர்கள்ல ஒருவர் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் பேசி இருப்பதாக போலீசாரோட விசாரணையில ஒரு தகவலானது தெரிய வந்திருக்கிறது. அந்த சிங்கப்பூர்ல இருந்து பேசிய நபர் யார் என்பது குறித்து விசாரணை செய்வதற்காகவே இவர்கள் அனைவரையும் காவல்ல எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அந்த நபர் யார், எதற்காக இவர்களிடம் பேசினார், அவர்தான் இந்த 35 கோடியிலிருந்து 50 கோடி வரை பேரம் பேசுவதற்கான பணத்தை ஏதேனும் கொடுக்க இருந்தாரா என்ற பல கோணங்கள்ல இந்த விசாரணையானது தற்போது போலீசார் முடுக்கிவிடப்பட்டு இதற்கான விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். அவர்கள் போலீஸ் காவல்ல எடுத்த பின்னரே அந்த சிங்கப்பூர்ல இருந்து பேசிய நபர் அரசியல் சார்ந்த நபரா அல்லது வேறு ஏதாவது தொழில் இருப்பவரா என்பது குறித்து தெரிய வரும் எனவும் காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பேரம் தொடர்பான விசாரணையானது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலையில இதுல செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாரை தான் போலீசார் தீவிரமாக தேடி வருவதாகவும் அதனை பிடித்த பின்பு தான் முழு தகவல்களும் தெரிய வாய்ப்பிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.